அந்த சின்ன பொண்ணு நீ அவ்வளவு அழ வச்சிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நான் உடனே அவகிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏமா நீ யாருமா? நான் இவரோட பொண்டாட்டி. இது அவர் கட்டின தாலி. தம்பி, நான் சொல்றத கேளுடா. டாக்டர், என்ன டாக்டர்? என் குழந்தை அசையவே இல்ல. என்ன சொல்றீங்க? தேன்மொழி வயித்துல வளர்ற குழந்தை நார்மலா இல்ல. டாக்டர், ஏற்கனவே தப்பா எடுத்துக்காதீங்க. ரிப்போர்ட்ஸ் நல்லா செக் பண்ணி தானே சொல்றீங்க? நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். குழந்தை நார்மலா பிறக்க வாய்ப்பே இல்ல. ஒண்ணு குழந்தை இறந்து பிறக்கும், இல்லைன்னா ஊனமா பிறக்கும். டாக்டர், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருந்தா நான் முதல்லயே அதை சொல்லிருக்க மாட்டேனாமா. டாக்டர், தென்மொழி அக்காவால இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாது. ஐ நோ லக்ஷ்மி, நான் வெறும் டாக்டர் மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியோட வெல்விஷரும் கூட. அதனாலதான் தேன்மொழி விஷயத்த நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதை விட பக்குவமா சமயம் பார்த்து உங்களால சொல்ல முடியும். தேன்மொழி அக்கா கிட்ட சொல்றது இருக்கட்டும். 5 மாசம் குழந்தை தானே, உங்களால குணப்படுத்த முடியாதா? ஃபர்ஸ்ட் டைம் செக்அப் வரும்போது நார்மலா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க. டாக்டர், என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு நான் கூட என்ன தாங்கிப்பேன். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இப்பதான் உண்டாயிருக்காங்க. ஒரு ஸ்கேன் எடுக்கிறது கூட பயந்து பயந்து எங்க மாமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது பாருங்க டாக்டர், இது நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். ஏதாவது பண்ணுங்க டாக்டர். பெரிய டாக்டர்ஸ் யார்கிட்டயாவது கன்சல்ட் பண்ணி இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா லக்ஷ்மி. நான் உங்ககிட்ட இதை சொல்றதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட்டை மெயில் பண்ணி 2-3 டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே ஒரே பதில் தான் சொல்றாங்க. இப்ப நான் எப்படி தேன்மொழி அக்காவை பாப்பேன்? என் முகமே காட்டி கொடுத்துரும். சரி, நானே சொல்லிட்டுமா? ஐயோ வேணாம் டாக்டர், உங்களால தாங்கிக்க முடியாது. நானே சமயம் பார்த்து பொறுமையா சொல்லிக்கிறேன். ஓகே லக்ஷ்மி. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். நீ உன் ஹெல்த்தை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே. இந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க குழந்தை கவனிக்காம விட்டுறாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ரெகுலரா செக்அப்க்கு வரணும். நான் எழுதியிருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஓகே? வரேன் டாக்டர். டாக்டர். சொல்லுங்க. தென்மொழி அக்கா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க டாக்டர். நானே நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன். ஓகே. தேங்க்யூ டாக்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாத்ரூமுக்கு போனோம்னு போனேன்ல, அது எதுக்குன்னு நினைக்கிற? எதுக்குமா? நர்ஸுக்கு பணம் கொடுத்து லட்சுமி ரிப்போர்ட்ட பாத்துட்டு வர சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? சரி, அவ பாக்குறா, நாம அப்புறம் பேசலாம். சரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? மாமா, குழந்தை நல்லா இருக்கான். மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. சரி, உன் குழந்தை நல்லா இருந்தா தேன்மொழி குழந்தையும் நல்லா இருக்கும், அப்படிதானே? மாமா, அக்காவை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. நான் தேனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். தேனு, வா போலாம்.
ம்? இங்க வா. நீ மாப்பிள்ளை கூட போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துரு. நான் எங்க அத்தை போறீங்க? ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் என்கிட்ட சொல்றாங்க. அம்மாக்கு காலையில இருந்தே கொஞ்சம் வயிறு சரியில்லை. ம். ஆமா மாப்பிள்ளை. சரி சரி நீங்க நீங்க போயிட்டு வாங்க, நாங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வரோம். வா தேனு. ம். நரசம்மா சொல்லுமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் ரிப்போர்ட்ட பார்க்கலான்னு தான் போனேன். அந்த நேரத்துல டாக்டரே லக்ஷ்மி கிட்ட குழந்தை செத்து பிறக்கும் இல்லன்னா ஊனமா பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. நல்ல செய்தி சொன்னடி. வாய்க்குள்ள அரை கிலோ பூந்திய வச்சு திணிக்கிற போல இருக்கு. அம்மா, கையில காசை கொடுத்தீங்கன்னா நானே வாங்கி திணிச்சுக்கிறேன். ஐயோ, பணமாடி முக்கியம். எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்க. சந்தோஷமா. இந்த பாரு 1000 ரூபாய். இந்த வச்சுக்க. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, ஐயோ, இனிமே என் பொண்ணுக்கு தான் அந்த நாட்டாம வீடு. வீடு அவளுக்கு தான், உரிமையும் அவளுக்கு தான், மரியாதையும் இனிமே அவளுக்கு தான். நான் நினைச்சதெல்லாம் நடக்குதே தெய்வமே, உனக்கு கோடான கோடி நன்றியா. ஐயோ. டேய் தம்பி, நான் சொல்றது கேளுடா. எதுக்குடா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? அப்பா என்னப்பா நின்னுட்டீங்க? உள்ள என்னமோ உடையுது. குறுக்க போனா நம்ம மண்டை உடைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சரி வா பாப்போம். கத்தாதடா. இனியா, நீ ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டல, வா போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்பா பயந்து சாகாதீங்கப்பா, வாங்கப்பா. டேய் சொன்னா கேளுடா, போயிட்டு அப்பா வந்துடலாம். வாங்கப்பா, உனக்கு என்ன உடைய போறது? ஏன் மண்டை தானே. வாங்கப்பா. எதுக்குடா இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? டேய் திரு, நான் சொல்றத கேளுடா. டேய் ஏன்டா இப்படி கோவப்படுற? அதுக்காக இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சா சரியா போடுமா? ஐயோ டேய், இந்த இடம் அமையலன்னா இன்னொரு இடம். ஒவ்வொரு இடத்துலயும் அவ வந்து நின்னு தடுக்க முடியுமா என்ன? கோடீஸ்வரி, திருக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இனியா, ஏதோ ஃபேமிலி மேட்ரு, நாம உள்ள போலாம் வா. நில்லுங்க. நானும் திருவும் பேசுனதை ஒட்டு கேட்டீங்களா? உள்ள போடி, உள்ள போ. சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லல. இல்ல கொடி, அது அப்போ நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்கல்ல? எங்க எங்கயா? திருவுக்கு பொண்ணு பார்க்க நான் தான் இவனை கூட்டிட்டு போனேன். அங்க எப்படி இந்து வந்தான்னு எனக்கு புரியல. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல கோடி. திரு, நீயாவது என்ன நடந்ததுன்னு சொல்றா. ஏ, நான் தான் சொல்றேன்ல, திருவுக்கு பொண்ணு பார்க்க நான் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க அந்த இந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டான். டைவர்ஸ் பண்ணாம இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண கூடாதாம். அவ சொல்றதும் சரிதானே? திரு, கோவப்படாத, கொஞ்சம் நிதானமா இரு. அதான் அவ டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ண கூடாதுன்னு குறுக்க வந்து நிக்கிறாளே. அப்போ முதல்ல டைவர்ஸ் வாங்குறோம். வாங்குறேன். அவன் நடத்த சரியில்லைன்னு ஊருக்கே தெரியும். டைவர்ஸ் வாங்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 3 மாசம் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை.
பொண்ணை பார்க்க வேண்டியது உன் கடமைன்னா என் கடமை என்ன? உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். உன் வாயாலேயே திருக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வைப்பேன். இந்து தான் இந்த வீட்டு மருமக. அவ இடத்துல இன்னொருத்தைய வர விட மாட்டேன். மீறி வந்தா யாரையும் வாழ விட மாட்டேன். பாப்போம் யார் நினைக்கிறது நடக்குதுன்னு பாப்போம். அத்தை, டாக்டர் முன்னால போய் உட்கார்ந்ததும் அவங்க என்ன சொல்ல போறாங்களோன்னு மனசுக்குள்ள வெட வெடன்னு இருந்துச்சு. வா, அவங்க நார்மல் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அத்தை. அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன மாப்பிள்ள குறை வரப்போகுது? அதெல்லாம் எனக்கும் தெரியும் அத்தை. ஆனா இந்த பயம் யார விட்டுச்சு? லட்சுமி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நர்ஸு கிட்ட நான் விசாரிச்சிட்டேன். டாக்டர் குழந்தை செத்து தான் பிறக்கும், இல்ல ஊனமா பிறக்கும்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ அம்மா. என்னாச்சு தேனு? ஐயோ அம்மா, கால் வலிக்குதுங்க. வெற்றிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துட்டே இருக்கானா. உனக்கு சிரமமா இருந்தா கொஞ்ச நேரம் உட்கார. இல்லங்க, இருக்கட்டும். பாத்தியா, சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள வந்துட்டான் பாரு. என்ன செக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுடா. சரி வாங்க போலாம், வாங்க. வா. என்ன லக்ஷ்மி, பேசவே மாட்டேங்கிற? எப்படிடா பேசுவா? செக்கப்புக்கு புருஷன்காரன் பக்கத்துல இல்லனா யாருக்கு தான் கோவம் வராது? லக்ஷ்மி, வெற்றி உன்கிட்ட தாமா கேட்டாரு. நீ இவர் மேல கோவமா இருக்கியா? எனக்கு எனக்கா கோவம்? லக்ஷ்மிய பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியல, ஏதோ மனசுக்குள்ள கவலைப்படுற மாதிரி இருக்கு. அவளுக்கு என்ன கவலை? ஆ, ஆ, எல்லாம் குழந்தைய பத்தி தான் வெற்றி. ஏ, குழந்தைக்கு என்ன? லக்ஷ்மி, டாக்டர் ஏதாவது பிரச்சனை சொன்னாங்களா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அண்ணி எதுக்கு குழந்தைய பத்தி தான் கவலைப்படுறேன்னு சொல்றாங்க? ஆ, ஆ, வெற்றி, நீ ஏன் பதட்டப்படுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். குழந்தை எப்படி வளர்க்க போறோம், எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறோம்னு லட்சுமி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல வந்தேன். என்ன அண்ணி, கொஞ்ச நேரத்துல பயமுறுத்துறீங்க. ஏமா லட்சுமி, என்னவோ நான் மட்டும் தான் பயந்துகிட்டு இருந்தேன்னு சொன்ன. இப்போ உன் புருஷனை பார் எப்படி பயப்படுறான்னு. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தாம்மா. வெளியே வீராப்பா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நோஜா மனசுதான். ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. டேய், என்னங்க, எதுக்கு பயப்படுறீங்க? எதுவுமே இல்ல, நீங்க தைரியமா இருங்க. அவங்க ஏதோ சொல்றாங்க, அதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? என்ன பேசுற லக்ஷ்மி? குழந்தைக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? தம்பி, உங்க மனசு இழகுன மனசு. சில பேர்லாம் இருக்காங்க, நிஜமாவே வயித்துல இருக்கிற குழந்தை தங்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாலும் பெத்துக்கிற வரைக்கும் வீட்டுல கிடைக்கிற மரியாதைக்காக வயிற்று தூக்கிக்கிட்டு நானும் புள்ளத்தாச்சின்னு அலைவாளுக. எனக்கு மட்டும் அப்படி ஆச்சுன்னா டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னதுமே எனக்கு உயிரே போயிடும். அக்கா, என்ன பேசுறீங்க? எதுக்கு இப்படி மனசை காயப்படுத்துறீங்க? அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அமைதியா இருங்க. ஆமாமா, நல்ல விஷயமாவே பேசுங்க. வெற்றி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. போற வழியில நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்து. நான் ஒரு ஃபுல் கட்டு கட்டணும், புரிஞ்சுதா? சரி வாங்க போலாம். போலாம் போலாம் போலாம். டேய், தலையாட்டாம ஒழுங்கா உட்கார்றா, அப்பதானே வார முடியும். சார் எங்க கிளம்பிட்டு இருக்காரு? நான் தான்மா அவனை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். எங்க கூட்டிட்டு போறீங்க மாமா? வந்ததுல இருந்து வீட்லயே அலைஞ்சு கிடக்குறான் இல்லையா,
அதான் ஒரு ரவுண்டு நம்ம ஊரை சுத்தி காட்டலான்னு அழைச்சிட்டு போறேன். வசந்த், தாத்தாவாலே விடக்கூடாது. அம்மா நீயும் என் கூட வாமா. அம்மாக்கு உடம்பு சரியில்லடா. ஏய் சித்ரா, என்னாச்சு உடம்புக்கு? இல்லக்கா, சும்மா வசந்துக்காக சொல்லு. சரி, குழந்தை ஆசைப்படுறான்ல, நீயும் போயிட்டு வர வேண்டியதானே? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு டூருக்கு ஏற்பாடு பண்ணிடுவா. ஆமா, இது கூட சூப்பரான ஐடியா தான். நல்ல ஐடியா தான், ஆனா இப்போதைக்கு அது நடக்காது. ஏன்? தாத்தா, நம்ம இப்ப போயிட்டு வருவோம். இவங்க பிளான் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை போய்ப்போம். கேரி பகார. மாமா, நம்ம எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஏ குட்டி பையா, இப்போ நான் உங்க பிளான கெடுக்கல. இன்னும் 2 மாசத்துல ஊட்டியில மலர் கண்காட்சி வரும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஊட்டி, கொடைக்கானல், மேட்டுப்பாளையம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். சரியா? சரி. அவ்வளோ நாள் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. இல்லாம எங்க போயிடுவ? உனக்கு விசா 3 மாசம் கழிச்சு தானே வரும்னு சொல்லிருக்க. அப்படி இல்லக்கா, 3 மாசத்துல எப்ப வேணாலும் வீசா வரலாம். ஏன் நாளைக்கு கூட வரலாம். ஏம்மா, ஏன் இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரியே பேசுற? மாமா, இதுல என்ன அபசகுணம் இருக்கு? அது இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் போறேன் போறேன்னு சொன்னா என்னது? அதுதான் சொன்னேன். வசந்தராஜா, நீ வா, நம்ம போலாம். போயிட்டு வா. வா. அப்பா, என்னப்பா? நான் இன்னைக்கு கடைக்கு போல. நான் வேணா வசந்த வெளியில கூட்டிட்டு போறேன். அப்பா, இன்னைக்குதான் நீங்க உருப்படியான ஒரு வேலையை பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கூட்டிட்டு போங்க. வசந்த், இவரை விட்டுறாத. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. இல்ல ஆண்டி, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சும்மா கூட போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா. போலாமா? போலாம். போயிட்டு வாங்க. ஏய் பத்ரம், பாய்டா. பாய். பாத்து போ 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 போ. அங்கிளை ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோ. பாய். பிடிச்சுக்கோ. பாய். தேன்மொழி வயித்துல வளர்ற குழந்தை நார்மலா இல்ல. குழந்தை நார்மலா பிறக்க வாய்ப்பே இல்லை. ஒண்ணு குழந்தை இறந்து பிறக்கும், இல்லைன்னா ஊனமா பிறக்கும்.